Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. இந்த வாரம் ஒரே சேசிங் ட்ரேசிங்னு பயங்கரமா எபிசோட் போயிட்டு இருக்கு. அதான் லாஸ்ட் வீக் கௌதம்க்கும் இலக்கியாவுக்கும் சண்டை வந்தது. இந்த பைரவியும் அஞ்சலியும் சேர்ந்து 2 பேரையும் பிரிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியா இலக்கியா கௌதமை சமாதானப்படுத்த, கௌதம் இலக்கியாவை நீ தான் என் தேவதை, உனக்காக தான் நான் சாதிச்சு காட்டணும்னு சொல்ல ஒரே ரொமான்ஸாக போச்சு. அதுக்கப்புறம் என்ன, இலக்கியா இருந்த வேலையும் விட்டுட்டு வந்திருப்பாங்க, அதனால புது வேலை தேட போயிருக்காங்க. அண்ட் கௌதம் எப்படியாவது அவரோட ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் போடுறாங்க. ஸோ சொன்ன மாதிரி அவங்க பிளான்ல இருந்து வந்த ஐடியா என்ன அப்படின்னா கல்யாணம். அதான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. ஸோ எஸ்எஸ்கேவும் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை ரைடு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில இருந்து எல்லாத்தையும் வாரி போட்டு அள்ளி போட்டு மூட்டை போட்டு வெளியே கொண்டு வராரு. அந்த பணத்தை நம்ம இலக்கியாவும் கௌதமும் சேர்ந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணி பணத்தை எல்லாமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடறாங்க. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நம்ம கௌதம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எஸ்எஸ்கே எந்த பணத்தை வச்சு என் சாயில் டெஸ்ட்டை ஃபெயில் பண்ணானோ அதே பணத்தை வச்சு நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் சாதிச்சும் காட்டியிருக்கிறாருல்ல. கருணாகரன் தானே சாயில் டெஸ்ட்டை ஃபெயில் பண்ணது. ஸோ அதே பர்சன் கிட்ட இந்த மாதிரி நான் காசு தரேன், நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல. பட் அங்கே கருணாகரனுக்கு ஷாக்கு கொடுப்பான்னு பார்த்தா கௌதம்கே ஷாக்கு. என்னென்னா நம்ம இலக்கியா தான் வேறு எந்த வேலையும் இல்லாமல் இந்த ஹோட்டலில் துடைக்கிற வேலை பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு கௌதம் பயங்கர கோவப்பட்டாலும் எண்ட் ஆஃப் த டே 2 பேரும் சேர்ந்து அந்த கருணாகரன் காசு வாங்கி தான் சைன் போடுறாரு அப்படின்றத மொபைலில் ஷூட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்கே கிட்டையும் இந்த மாதிரி ஓம் பணத்தை வச்சே உனக்கு எப்படி டிமிக்கி காட்டினேன் பத்தியா அப்படின்னு நம்ம கௌதம் பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டு இருக்காரு. அண்ட் வெற்றிகரமாக சாயில் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டாரு அப்படின்றதுனால நம்ம கௌதம் காலரை தூக்கி விட்டுட்டு நான் எப்படி நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக வரேன்னு பாருங்க அப்படின்னு டயலாக்லாம் விட்டுட்ருக்காரு. கூடவே கருணாகரனுக்கு அந்த வீடியோவையும் அனுப்பி பிளாக்மெயில் பண்ணுறாரு நம்ம கௌதம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த பக்கம் ஜானகி இலக்கியாட்ட வேற பைரவியும் அஞ்சலியும் சேர்ந்து உன்னை ஜெயிலில் போட போகிறாங்கன்னு வேற சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மேட்ரும் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இலக்கியா ஜெயிலுக்கு போவாங்களா, நம்ம கௌதம் நினச்ச மாதிரி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வர எபிசோட ஃபுல்லாக பார்ப்போம். என்ன இலக்கியா, உன் முகத்துல இன்னைக்கு புதுசா ஒரு சந்தோஷம் தெரியுது. தெரியாம இருக்குமா? என் புருஷன் சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காரு. அந்த சந்தோஷம் தான் உனக்கு என்னடி வந்துச்சு? இலக்கியா, இலக்கியா, கௌதம் வந்துட்டாரு. இலக்கியா, ஏய் வாங்க கௌதம். இலக்கியா, போன காரியம் சக்சஸ் ஆயிடுச்சு. சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்ட பாசிட்டிவா வாங்கிட்டேன். சூப்பர்ங்க. இலக்கியா, கௌதம், கௌதம் ப்ளீஸ், தலை சுத்துது, இறக்கி விடுங்க. முடியல கௌதம். எப்படி அந்த ஆபீசர் நல்லபடியா ரிப்போர்ட்ட கொடுத்துட்டாரா? அதான் நம்ம ரெஸ்டாரன்ட்ல வச்சு பணத்தை கொடுத்துட்டோமே. டெஸ்ட் ஓகே பண்ணாம இருப்பானா? அதெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். அந்த ரிப்போர்ட்ட காட்டுற பாரு. கௌதம், ஒரு வழியா பில்டிங் கட்டுறதுக்கு நமக்கு பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. இந்த ரிப்போர்ட்டை கண்ணுல பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். இனி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்குறதுக்கு எந்த தடையுமே இல்ல. இலக்கியா, இந்த ரிப்போர்ட்டை வாங்கும் போது என் உயிரே எனக்கு திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சு. நம்மள முன்னேற விடக்கூடாதுன்னு எஸ்எஸ்கேவும் அஞ்சலியும் சேர்ந்துகிட்டு சதி பண்ணி நம்ம பிசினஸ் வாய்ப்பை கெடுத்தாங்கல்ல. எத்தனை தூரத்துல இருந்த வெற்றி கை நழுவி போயிடுச்சேன்னு நம்ம 2 பேரும் சரியா சாப்பிடாம தூங்காம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு இலக்கியா. எஸ்எஸ்கே அஞ்சலி மூஞ்சில கரிய பூசியாச்சு. அந்த எஸ்எஸ்கேவோட பணத்தை வச்சே அவன் நமக்கு எதிரா பண்ண சதிய முறியடிச்சாச்சு. இனி நமக்கு எதிரா தடையே கிடையாது. கௌதம், அதுக்கு முன்னாடி அந்த ஆபீசர் கருணாகரனை ஏதாவது பண்ணணும். அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. சட்டப்படி கிடைக்கிற சம்பளம் பத்தாதுன்னு
லஞ்சம்ங்கிற பேர்ல நம்மள பிசினஸ் பண்ண விடாம எவ்வளவு டார்ச்சர் பண்ணா. நீங்க நல்லாவே படிச்சிருக்கீங்க, இந்த தொழிலையும் உங்களுக்கு அனுபவம் இருக்கு. அப்படியும் அந்த கருணாகரை உங்களை சுத்தல்ல விட்டால. பாவங்க இந்த அப்பாவி ஜனங்க. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் மாட்டினா அவங்க என்னதான் பண்ணுவாங்க? அந்த ஆபீசர் உங்களை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தி இருப்பான். அவன் இந்த பதவியில இருக்கிற வரைக்கும் பப்ளிக்கு தொந்தரவாதான் இருக்கும். கருணாகர லஞ்சம் வாங்கின வீடியோ நம்ம கிட்ட இருக்கு. அத வச்சே அவன் பதவிக்கு ஒல வைக்கிறேன். அந்த அஞ்சலியும் பைரவியும் உன்னை ஜெயில போடலான்னு பாக்குறாங்க. இந்த இடத்துல ஒருத்தர் இளநீ கடை போட்டிருந்தாருல்ல, அவர் எங்கம்மா? போலீஸ் வந்து நேத்து விசாரிச்சுச்சு, இன்னைக்கு நீ வந்து விசாரிக்கிற. எங்க அந்த இளநீ கடைக்கார உண்மையை உளறிடுவானோன்னு நீ பயந்து ஓடி வந்திருக்க. நீ ஜெயிலுக்கு போறது உறுதி. உன் வீடியோவை உலகம் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணாம விட மாட்டேன். அப்படிலாம் பண்ணிராதீங்க சார். வா. பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.